பற்களை சுத்தம் பண்றதுக்கு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற பிளாஸ்டிக் பிரஷா இல்ல இப்ப மாடர்னா வந்திருக்கிற பேம்பு பிரஷ் இல்ல இந்த மர பிரஷா எது பெஸ்ட்னு பாப்போம் வாங்க. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் பிரஷ்ல பாத்தீங்கன்னா ஹேண்டில் பகுதி பிளாஸ்டிக்ல பண்ணிருப்பாங்க, கிரிப் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த கழுத்து பகுதியில் ஒரு பெண்ட் இருக்கும், அதுக்கு மேல தலைப்பகுதி இருக்கும், நைலான் பிரிசில்ஸ் இருக்கும். இதுல மெயினா நம்மளுக்கு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்ட் இருக்கிறதால பின்னாடி பற்களை நல்லபடியா ரீச் பண்ணி சுத்தம் பண்ண உதவி புரியும். இதே பேம்பு பிரஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து மரத்துல பண்ணிருப்பாங்க, பிளஸ் கழுத்து பகுதி இருந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும், பிரிசில்ஸ் வந்து ரெகுலர் நைலான் பிரஷ் தான் இருக்கும். ஸோ இதுல அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மரத்துல பண்ணிருக்கிறதால சீக்கிரமா மக்கிரும். ஸோ நீங்க இயற்கை ஆர்வலராக இருந்தால் இந்த பிரஷை யூஸ் பண்ணலாம். இந்த கழுத்து பகுதி பெண்டா இருக்கிறதால பிளாஸ்டிக் பிரஷால பின்புறத்துல நல்லபடியாக எஃபெக்டிவா ப்ரஷ் பண்ண முடியும். நீங்க பிளாஸ்டிக் பிரஷ் யூஸ் பண்ணாலோ இல்ல மர பிரஷ் யூஸ் பண்ணாலோ தினமும் 2 வேளை ஃப்ளூரைட் இருக்கிற பேஸ்ட் யூஸ் பண்ணி பிரஷ் பண்ணுங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பிரஷை மாத்திடுங்க. நன்றி.